வணக்கம். நான் தான் பாட்டி வைத்தியம் கூட நிறைய விஷயம் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். இருந்த போதிலும் இன்னைக்கு ஒரு அறிமுகம்னால வந்து பாட்டி வைத்தியத்துல என்னென்ன செய்யறோம் அப்படின்னா, பாட்டி வைத்தியத்துல வந்து மசாஜ், கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, பல பிரச்சனைகள், சுளுக்கு, கழுத்து சுளுக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நாடி பிடிச்சி பார்ப்போம். நாடி பிடிச்சி பார்க்கறது வந்து இலவசம் தான். பாருங்களேன், வாத பித்த சிலேத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, சிலேத்தம்னா என்ன? வாதம்னா வாயு, பித்தம்னா சூடு, சிலேத்தம்னா நீர். அதுக்கு சிலேத்தம்னு இன்னொரு விஷயம் கபம் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வாத பித்த சிலேத்தமத்தை நாடி பிடிச்சி பார்க்கும்போது உடம்புல என்னென்ன நோய் இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன கோளாறு இருக்கு அப்படின்றத நாடி பிடிச்சி ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஏன் இந்த கோளாறுகள் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த உணவு முறையை நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் குணப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, இந்த கால் மருத்துவ சொல்றோம் இல்லையா, HDL கொழுப்பு, கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், பல விதமான வியாதிகளை இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அப்படியே உலாவி கொண்டு இருக்க பாருங்களேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உணவு தான். அப்ப நாடி பிடிச்சு பார்க்கும் போது என்னென்ன காரணங்கள், என்னென்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்து வராம போச்சு. சில பேருக்கு தூக்கம் பிரச்சனைகள், ஒழுங்கான தூக்கம் இல்லைனா கூட பிரஷர் வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உணவு முறை, அதாவது காலையில ஒழுங்கா பசியார மாட்டாங்க. ஆனா அவங்க பொறுத்தவரைக்கும் பசியாருவாங்க வச்சுக்கோங்களேன். கேட்டாங்க பசியாருனீங்களா, பசியாருனேன், நான் ஒரு 9 மணிக்கு பசியாருனேன், 10 மணிக்கு பசியாருன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த காலத்துல பிஃபோர்னா எப்படி, ஆஃப்டர்னா எப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு அது பிஃபோர், சூரியன் உதிச்ச பிறகுதான் ஆஃப்டர்னு ஒரு கணக்கு இருக்கும் பாருங்களேன். ஆனா இன்னைக்கு வந்து சாப்பிட்ட பிறகு ஆஃப்டர் ஆச்சு, சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஃபோர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாங்க. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, சூரியன் காலையில வந்து 7 மணிக்கு உதிக்கும் பாருங்க மலேசியால. அப்போ காலையில 6ல இருந்து 8க்குள்ள, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னையும் சூரியன் உதிச்ச பிறகு 1 மணி நேரத்துக்குள்ளயும் பசியாரணும் பாருங்களேன். அப்ப காலைல 6ல இருந்து 8க்குள்ள பசியாரணும்னா நம்ம செரிமானம், லீவர் வந்து சரியான டைஜஷன் நல்லா உண்டாகி, செரிமானங்கள்லாம் நல்லா உண்டாகி, இப்போ தேவையான உடம்புக்கு தேவையான சத்துக்கள் போய் உடம்பு சேரும் பாருங்க. இப்ப இந்த மாதிரி முறையை அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி மத்தியானம் 12ல இருந்து 2, இரவுல சாயங்காலம் 6ல இருந்து 8க்குள்ள சாப்பிடணும். இதுதான் இயற்கையோட நம்ம வாழக்கூடிய உணவு முறை ஸ்டெப் பாருங்க. இந்த மாதிரி உணவு முறை ஒழுங்கா இல்லாததான் ரொம்ப பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஏப்பம் பிரச்சனை, வயிற்று வலி, அல்சர் பிரச்சனை, பல கேன்சர் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் பாத்தீங்கன்னா கூட அந்த மாதிரி என்ன சொன்னாக்கா, வயிறு உபசம், வந்து லீவர் கோளாறுகள், மஞ்ச கமலை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலை பசியார ஒழுங்கா இல்லாதனால. அப்ப பசியாறது 8 மணி, காலை 6ல இருந்து 8க்குள்ள பசியாரணும். அப்படி பசியார முறை நம்ம ஒழுங்கா பசியாட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து நம்மளுக்கு கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, வயிறு உபசம் எல்லாம் ஏற்படாது, தலைவலி, மைக்ரைன், இப்ப மைக்ரைன் சொல்றோம் இல்லையா, இந்த மைக்ரைன் உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்கா பசியாராதனால இந்த மலக்குடல் வந்து காஞ்சி போயிடும், இறுகி போயிடும். அப்ப இறுகி போனதுனால உடம்பு பித்தம் சூடு ஏறி அவங்களுக்கு இந்த மைக்ரைன் பிரச்சனை வரும். அது பேர் நிறைய பேர் காஃபி, அது மாதிரி டீகள் நிறைய குடிப்பாங்க இல்லையா. அப்ப அந்த குடிக்கும் போது நீங்க ஒழுங்கா பசியா இல்லை அப்படின்னா மலத்தை போய் கட்டிரும் பாருங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேஜிங்கா வயிற்றாலையா போனுச்சுன்னா என்ன செய்வோம், ஒரு தேவோவோ இல்ல ஒரு காஃபியோ குடிச்சோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வயிற்றால வந்து நின்றும் பாருங்க. அப்போ இன்னைக்கு மலமே ஒழுங்கா போல அப்படின்னு சொன்னா அவங்க போய் தேவோ குடிச்சா என்ன ஆகும், அப்ப மலத்தை கட்டும் இல்லையா. அப்ப மலத்தை கட்டுன பிறகு உடம்பு சூடேறி தலைவலி, பிம்பிள்ஸ், முகத்துல வந்து முகப்புருவுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி முகப்புருவு எல்லாம் அதிகமா வரும் பாருங்களேன். ரைட்டுங்களா. சோ இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கறது தான் பாட்டியோட முக்கியத்து வேலை. ஆலோசனை பண்றது, நாடி பிடிச்சி ஆலோசனை பண்றது வந்து முழுக்க முழுக்க இலவசம் தான் பாருங்க. இதை வந்து உடனே மருந்து எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்க ஆலோசனை நீங்க கேட்ட பிறகு உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். என்னென்ன செலவு வருது, என்னென்ன மருந்து எடுக்கணும், என்னென்ன உணவு முறையை கடைப்பிடிக்கணும். மருந்து எடுத்து மட்டும் உங்களுக்கு எந்த பலன் கிடைக்காது பாருங்க. மருந்து எடுத்து சாப்பிட்டோம்னா அதுல ஒரு 50 விழுக்காடு பலன் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல நீங்க உணவு கடைப்பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், எந்த பலனும் இல்லை. அதனாலதான் மருந்து எடுத்து எந்த பலனும் இல்லாம போயிடும். ஏன்னா உணவு முறை கடைப்பிடிச்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.